மர்ம போன் கால் மிரட்டல் எதிரொலி. அமித்ஷாவிடம் கெஞ்சினாரா விஜய்? ஆளுநர் மாளிகையில் நடந்தது என்ன? பரபரப்பு பின்னணி கசிந்தது. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் உள்ள 800க்கும் மேற்பட்ட பிரபலங்களுக்கு எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, ஜெட் பிரிவு என்கிற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் மேலாக பிரதமர் மோடிக்கு எஸ்பிஜி பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நடிகர் விஜய்க்கு 11 பேர் அடங்கிய ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் விஜய் மீது அழுகிய முட்டை வீசப்போவதாக வெளியான ஒரு ஆடியோ விஜயை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு அதற்கு முன்பே விஜய்க்கு தொடர்ந்து மிரட்டல் போன் கால்கள் வந்துள்ளது. அதோடு சுற்றுப்பயணம் செய்யும் போது அவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவருக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய அரசியல் கட்சிகள் தன்னை காலி பண்ணிவிடுவார்கள் என்று விஜய் பயந்து விட்டாராம். அதன் பிறகே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்பு நடிகர் விஜய் ஆளுநர் ரவியை ராஜ்பவனுக்கு சென்று சந்தித்தார். ஆனால் அந்த சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அவர் கடிதம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அப்போது கூட அவர் தனது பாதுகாப்பு குறித்த கடிதத்தை தான் அவரிடத்தில் கொடுத்ததாக இப்போது புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், எங்களுடைய தளபதி விஜய் எப்போது அரசியல் கட்சி தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே அவருக்கு மிரட்டல் போன் கால்கள் வருகின்றன. நீ கட்சி ஆரம்பித்தால் உயிரோடு இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே தலை காட்டவே முடியாது என்று தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களிலிருந்தும் பனையூர் அலுவலகத்திற்கு மர்ம போன் கால்கள் வந்துள்ளன. இது கடந்த 1 வருஷமாக நடந்து வருகிறது. ஆனபோதும் விஜய் தனது கட்சியின் முதல் மாநில மாநாடு நடத்தியவர். அதையடுத்து பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றவர். பின்னர் வெளியில் செல்வதை குறைத்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூட தனது சார்பில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனங்களை நியமித்துவிட்டுதான் அவர் சென்றார். ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போவதால் கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு அவசியப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பதனால் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று பல வழிகளிலும் சிலர் முயற்சித்து வருகிறார்கள். அதனால்தான் சுற்றுப்பயணம் செல்லும் போது தனக்கு சரியான பாதுகாப்பு வேண்டும் என்று விஜய் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவரிடத்திலும் இதுகுறித்த ஆலோசனை நடத்தப்பட்ட போது, மாவட்ட வாரியாக வரும்போது ரசிகர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றாலும் கூட அரசாங்க ரீதியாக கண்டிப்பாக பாதுகாப்பு வசதி வேண்டும். அப்போதுதான் நம்மை மிரட்டக்கூடிய அரசியல்வாதிகள் விலகி செல்வார்கள். ரசிகர்கள் என்றால் அவர்களிடத்தில் தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் அரசாங்கத்திடம் உரிய பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் நடிகர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தனக்கு மத்திய அரசின் மூலம் ஒய் அல்லது ஜெட் பிரிவு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதையடுத்து அவர் அதை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளார். இதுகுறித்த பரிசீலனை கடந்த 1 மாதமாக நடந்து வந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு போட்டுள்ளார். அதனால் இனிமேல் எங்களுடைய தளபதி விஜய்க்கு 24 மணி நேரமும் 8 முதல் 11 பேர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு கொடுப்பார்கள். இப்படி அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று விஜயின் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வேறு கோணத்தில் திசை திருப்பி வருகிறார்கள். குறிப்பாக விஜயை எதிர்காலத்தில் பாஜக கூட்டணிக்கு இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் அவரது கவனத்தை தங்கள் பக்கம் திசை திருப்பும் முயற்சியாக இப்படி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துள்ளார் அமித்ஷா என்று திமுக, அதிமுக கட்சியினர் கருத்து கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் விஜயை தனது பாதுகாப்பு கேட்டு ஆளுநர் மூலம் எடுத்த முயற்சிக்குதான் தற்போது இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி நடிகர் விஜய் இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டக்கூடிய தனிநபர்களின் 2வது ரக பட்டியலில் உள்ளார். அதனால் இதுபோன்ற நபர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்கும் போது கண்டிப்பாக உள்துறை அமைச்சகம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். அதோடு இந்திய அளவில் சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என பல முக்கிய புள்ளிகளுக்கும் ஒய், எக்ஸ், ஜெட் பிரிவு என்கிற பாதுகாப்பு பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர்கள் அனைவருமே அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் வரி செலுத்தி வருபவர்கள். அந்த அடிப்படையில் இவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அவர்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் உடனடியாக மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குவார்கள். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டதும் உடனடியாக மத்திய அரசு இந்த பாதுகாப்பை வழங்கிவிட மாட்டார்கள். மத்திய உளவுத்துறையிடம் இந்த விஷயத்தை சொல்லி சம்பந்தப்பட்ட நபருக்கு அச்சுறுத்தல் ஏதும் உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பார்களாம்.
அதன் பிறகு அவர்கள் அதை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் தான் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுமாம். அந்த வகையில் நடிகர் விஜயின் பின்னணி கடந்த 1 மாத காலமாக ஆராய்ந்துள்ள உளவுத்துறை அவருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இருப்பதில் அரசியல் இல்லை. அவர் இந்திய அளவில் அதிகமாக வரிகட்டும் நபர்கள் பட்டியலில் இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பை கொடுத்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, ஆபத்தில் திமுக கூட்டணி, மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தகவல். தற்போது மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் திமுக கூட்டணி கட்சிகளிடையே கருத்து மோதல் இருப்பதாக தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி 200 தொகுதிகளில் தான் போட்டியிட்டுவிட்டு மீதி 34 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்கவும் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். அதற்கும் அவர்கள் தரப்பில் எதிர்ப்பு எழுந்துள்ளதாம். குறிப்பாக காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராத பட்சத்தில் கூட்டணியை முடித்துக் கொள்ளும் என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் வெளிப்படையாக மோதலில் ஈடுபடவில்லை என்றாலும் திமுகவின் மற்ற தலைவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே 2026 திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம், இல்லை என்றால் வேறு கூட்டணியை பார்த்துக் கொள்வோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லாத பட்சத்தில் மு.க. ஸ்டாலினால் கண்டிப்பாக மீண்டும் வெற்றி பெற முடியாது என்று மறைமுகமாக அவருக்கு மிரட்டல் விடுத்து வருகிறார்களாம். அதனால் தேர்தல் நெருங்க கூட்டணி கட்சிகளின் இந்த மிரட்டல் மு.க. ஸ்டாலினை நோக்கி நேரடியாகவே எழும் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக இப்போது பல விஷயங்களை அவர் கருத்து மோதலில் ஈடுபட தொடங்கிவிட்டாராம். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளிடையே கருத்து மோதல் உள்ளது என்று வெளிப்படையாகவே அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறாராம். என்றாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் என்று 3 கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே தங்களது கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வருவார்கள் என்பதனால் அவர்கள் வெளிப்படையாகவே இதை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அதனால் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி, சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தங்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்து வருவதால் அதே நிலைப்பாட்டை மு.க. ஸ்டாலினும் பின்பற்ற வேண்டும் என்ற தங்களது நேர்மையான கருத்தினை தற்போது காங்கிரசும், விடுதலை சிறுத்தை கட்சியும் முன்வைத்து வருகிறார்களாம். ஆனால் இவர்கள் வெளியேறினாலும் வேறு கட்சிகளை உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் தற்போது கூட்டணி கட்சிகளுடனான முரண்பாட்டை மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் விஜயை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருப்பதாக சிலர் கருத்து கூறி வருவதையும், தனக்கு தொடர்ந்து மிரட்டல் போன் கால்கள் வந்ததால்தான் ஆளுநர் ரவி மூலம் மத்திய அரசிடத்தில் நடிகர் விஜய் தனக்கு பாதுகாப்பு கோரி கடிதம் எழுதியதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வருவதால் கூட்டணியில் முரண்பாடு நிலவிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சில கட்சிகளை தங்களது கூட்டணிக்கு எடுப்பதற்காகவே இந்த விஷயத்தை தற்போது வெளிப்படையாக சொல்ல தொடங்கியிருப்பதாக திமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.